قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن المنافقين في الدرك الأسفل من النار ولن تجد لهم نصيرا. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான நபிகள் நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியின்கள், தபா தாபியின்கள், குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் நம் மீது விதித்திருக்கக்கூடிய இந்த நோன்பை நோட்கக்கூடியவர்களாகவும், அதற்கு பிறகு இந்த ரமலானுடைய மாதத்திலே அவனை நின்று வணங்கி விட்டு அவனிடத்திலே கூலி எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வை எல்லா நேரங்களிலும் பயந்து அஞ்சி வாழும்படி உங்களுக்கும் எனக்கும் நான் முதற்கண் உபதேசம் செய்தவனாக என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினத்திலே நாம் தெரிந்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்றால், இஸ்லாமிய மார்க்கத்திலே மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு விஷயமாக கருதப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு மிக கடுமையாக தண்டனையை தருவேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி மிகவும் மோசமான அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எச்சரிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த நயவஞ்சகமாக இருக்கின்றது. அந்த நயவஞ்சகத்தினுடைய குணங்களை குறித்து தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த நயவஞ்சகத்தை குறித்து பார்க்கும் பொழுது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பல்வேறு வகையான விஷயங்களை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அதிலும் மிக குறிப்பாக இந்த நயவஞ்சகத்தை குறித்து மிக கடுமையாக எச்சரிக்கை செய்துள்ளார்கள். முதலாவதாக இந்த நயவஞ்சகம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யுதுஹிருல் இஸ்லாம் வ யுபுத்தினுல் குஃப்ர். நயவஞ்சகம் என்று சொன்னால் அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை வெளிப்படுத்துவான். அது மட்டும் இல்லாமல் வ யுபுத்தினுல் குஃப்ர், அவனுடைய உள்ளத்துல மறைமுகமாக குஃப்ரை மறைத்து வைத்திருப்பான். நம்மளோடு சேர்ந்து இருக்கும் பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டால் அவன் என்ன செய்வான்? குஃப்ரை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். இவன் தான் நயவஞ்சகன் என்பதாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த நயவஞ்சகத்தை குறித்து பார்க்கும் பொழுது இஸ்லாமிய மார்க்கத்துல எப்பொழுது இந்த நயவஞ்சகம் அப்படின்ற இந்த பண்பு வருது அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட நபித்துவத்திற்கு பிறகு 23 ஆண்டு காலம் என்ன செய்தார்கள்? இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அப்படி 23 ஆண்டு காலம் வாழும் பொழுது முதலாவதாக 13 ஆண்டு காலம் எங்க வாழ்றாங்க? மக்காவில அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்காவில இந்த நயவஞ்சகம் அப்படின்ற இந்த குணம் இருக்கின்றதா என்று பார்த்தால் கிடையாது. மாறாக மக்காவில எப்படிப்பட்ட மக்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் என்றால், அல்லாஹ்வை நேரடியாக நிராகரிக்கக்கூடிய மக்கள் தான் இருந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை நேரடியாக நிராகரிக்கக்கூடிய மக்கள் தான் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனங்களை அவர்களுக்கு சொன்னால் அந்த வசனங்களை நிராகரிக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய தூதரும் நிராகரிக்கக்கூடிய மக்கள் தான் இருந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதரும் சஹாபாக்களும் என்ன செய்கின்றார்கள்? ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றார்கள். இந்த ஹிஜ்ரத்தை மேற்கொண்டதற்கு பிறகு அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய, அந்த மதீனாவுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும். இந்த யூதர்கள் என்ன செய்கின்றார்கள்? இந்த யூதர்களிடத்தில்தான் முதல்ல இந்த நயவஞ்சகம் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. நாளுக்கு நாள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எல்லா மூலைகளிலும் சென்றடையக்கூடியதாக இருக்கின்றது.
இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் யாரும் நிராகரித்தவர்களாக இல்லை. இதை பார்த்தவர்கள் பொறாமைப்பட்டுவிட்டு என்ன செய்கின்றார்கள், நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படியாவது அழித்தொழிக்க வேண்டும், இந்த இஸ்லாமிய மார்க்கம் இல்லாமல் ஆக வேண்டும், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தகர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதை போல ஏற்றுக்கொண்டு விட்டு அவருடைய உள்ளத்திலே குஃப்ரை வைத்துக் கொண்டார்கள். வைத்துவிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படியெல்லாம் தகர்க்க வேண்டுமோ அப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்து தகர்க்கக்கூடியவர்களாக இந்த யூதர்கள் இருந்தார்கள். அப்பொழுதுதான் முதல்ல இந்த நயவஞ்சகம் அப்படின்ற இந்த குணம் வெளிப்படுகின்றது. இந்த நயவஞ்சகம் அப்படின்ற குணத்தின் மூலமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக யூதர்கள் பல சூழ்ச்சிகள் செய்கின்றார்கள். பல யூதர்கள் வந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தகர்க்க வேண்டும் என்பதற்காக பல வழிகட்ட பிரிவினர்கள் உருவாக்கியவர்களில் யார் என்று சொன்னால் இந்த நயவஞ்சகர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லப்படக்கூடியவன், இவன் ஒரு யூதனாக இருக்கின்றான். இவன் என்ன செய்கின்றான், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதை போல நடித்துக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக பல ஃபித்னாக்களை நிகழ்த்தியவனாக இருக்கின்றான். பல ஃபித்னாக்களுடைய தலைவனாக இந்த அப்துல்லா இப்னு சபா இருக்கின்றான். இந்த அப்துல்லா இப்னு சபாவின் மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஃபித்னா, மிகப்பெரிய ஒரு குழப்பம் இவனால் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வழிகட்ட பிரிவினர்கள் பல பிரிவினர்கள் இருக்கின்றார்கள். அதில் மிக குறிப்பாக ஷியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரிவை தோற்றுவித்தவன் யார், இந்த அப்துல்லா இப்னு சபா தான். இந்த முனாஃபிகான் தான் இருந்து கொண்டிருக்கின்றான். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முனாஃபிகை குறித்து எப்படி சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் தனது திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். முனாஃபிகீன்கள் எங்க இருப்பார்கள் என்று சொன்னால் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே மிகவும் எச்சரித்து சொல்லி காட்டுகின்றான். நரகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பிரம்மாண்டமாக படைத்து வைத்திருக்கின்றான். காஃபிர்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவுக்கு எச்சரித்து சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முனாஃபிகீன்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார்கள். அந்த நரகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த நரகம் எந்த அளவுக்கு விசாலமானது, எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த நரகத்திலே 70,000 சங்கிலிகள் இருக்கும். அந்த 70,000 சங்கிலிகளிலும் ஒவ்வொரு சங்கிலிகளும் பிடித்து இழுத்து கொண்டு வருவதற்கு 70,000 மலக்குமார்கள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த வேதனை எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். இந்த குணம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமைதான் ஆகும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சஹாபாக்கள் இந்த முனாஃபிக், இந்த நயவஞ்சகம் அப்படின்ற இந்த தன்மையை கண்டு பயந்திருக்கின்றார்கள். ஒருபோதும் எங்களுடைய உள்ளத்துல இந்த குணம் வந்துவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த குணம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் மிக மோசமானவர்கள் என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டதின் காரணமாக ஒவ்வொரு நேரமும் என்ன செய்வார்கள், பயந்து அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நேரமும் இதை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரகசிய தோழனாக இருந்தவர் யாருன்னு சொன்னோம்னா ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ரகசியமான விஷயங்களை என்ன செய்திருக்கின்றார்கள், இவர்களிடத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். அதிலே மிக குறிப்பாக முனாஃபிகீன்களுடைய பட்டியலை அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களிடத்திலே கொடுத்திருந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பிறகு என்ன செய்றாங்கன்னு சொன்னோம்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல போறாங்க. போயிட்டு கேட்கிறாங்க, எப்படிப்பட்ட அந்த நபித்தோழர் இறையச்சத்திற்கு மிகவும் உதாரணமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழராக இருக்கின்றார். இஸ்லாமிய மார்க்கத்தை மிகவும் பற்றி பிடிக்கக்கூடிய அந்த நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்துல அந்த நயவஞ்சகத்தினுடைய பட்டியலை கொடுத்திருக்காங்களா இல்லையா, அந்த பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கின்றதா என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் போய் கேட்கிறாங்க, அந்த நயவஞ்சகத்தினுடைய பட்டியல்ல என்னுடைய பெயர் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், உங்களுடைய பெயர் கிடையாது. இதற்கு பிறகு நான் யாரையும் தூய்மைப்படுத்த மாட்டேன்.
இதற்கு பிறகு யாராவது என்னிடத்திலே வந்து இந்த விஷயம் சம்பந்தமாக கேட்டார் என்று சொன்னால் நான் அவர்களுக்கு சொல்ல மாட்டேன், உங்களுடைய பெயர் அந்த பட்டியல்ல இல்லை என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் கடுமையாக எச்சரிக்கும் விதமாக அவர்களுடைய குணங்களை எல்லாம் அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்லி காட்டுகின்றான் திருமறை குர்ஆனிலே. சூரத்துல் பக்ராவுடைய அந்த முதலாவது வசனங்களிலிருந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அப்படியே 3 பிரிவுகளாக பிரித்து நமக்கு அவர்களை பற்றியான குணங்களை சொல்லி காட்டுவான். முதல் 4 வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை குறித்து சொல்லி காட்டுவான் என்று சொன்னால் முஸ்லிம்களை குறித்து, முஃமின்களை குறித்து சொல்லி காட்டுவான். இந்த முஃமின்கள் இப்படிப்பட்ட பண்புடையவர்களாக இருப்பார்கள், அவரிடத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 4 வசனங்கள்ல பட்டியல் போட்டு சொல்லுவான். அடுத்து தொடர்ச்சியாக 2 வசனங்களில் அல்லாஹ் காஃபிர்களை குறித்து சொல்லி காட்டுவான். இந்த காஃபிர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அடுத்து தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 8வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக 13 வசனங்கள் அல்லாஹ் யாரை சொல்லி காட்டுவான் என்று சொன்னால் இந்த நயவஞ்சகர்களை குறித்து தான் அல்லாஹ் அப்படியே பட்டியல் போட்டு 13 வசனங்களிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். காஃபிர்களை குறித்து அல்லாஹ் 2 வசனங்கள்ல தான் குறிப்பிடுறான். ஆனால் நயவஞ்சகர்களை குறித்து அல்லாஹ் 13 வசனங்கள்ல அப்படியே குறிப்பிட்டு காட்டிக்கொண்டே வருவான். அதிலே முதலாவது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அந்த 13 வசனங்களையும் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது அப்படியே அவர்களுடைய குணங்களாக அல்லாஹ் அப்படியே ஒவ்வொன்றாக பட்டியல் போட்டு சொல்லுவான். அதிலே முதலாவது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்து அவங்களுடைய குணத்தை பத்தி நான் சொல்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை குறித்து எப்படி சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் வமினன் நாஸி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி, அவர்கள் என்ன செய்வார்கள், முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில அவங்க சொல்லுவாங்க ஆமன்னா பில்லா, நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், வபில் யௌமில் ஆகிர், நாங்கள் மறுமை நாளை ஈமான் கொண்டோம், வமா ஹும் பிமுஃமினீன், அவர்கள் உண்மையான நிலையில ஈமான் கொள்ளாமல் அவர்களுடைய வாயளவில இப்படி சொல்லுவார்கள் நாங்கள் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டோம் மறுமை நாளையும் ஈமான் கொண்டோம் என்பதாக சொல்லுவார்கள். ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான விஷயங்களையும் அவன் நாவால் மட்டும் ஒழிய மாட்டான், நாவால் மட்டும் நம்பிக்கை கொள்ள மாட்டான், உள்ளத்தாலும் உறுதியாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவனாக இருப்பான். ஆனால் இந்த நயவஞ்சகர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள், நாவால் மட்டும்தான் மொழிந்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் உள்ளத்தால் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்கள், நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இப்படி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கடுமையாக எச்சரித்து சொல்லியிருக்கக்கூடிய இந்த நயவஞ்சகத்தினுடைய குணங்களை பார்த்தோம் என்று சொன்னால் பல குணங்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு பட்டியல் போட்டு சொல்றாங்க. இருந்தாலும் நமக்கு தெரிந்த மிக முக்கியமான மிக பிரபலமான ஒரு ஹதீஸின் மூலமாக 3 விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு ரிவாயத்துல 3 விஷயங்களை சொல்றாங்க, இன்னொரு ரிவாயத்துல 4 விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதிலே அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது ஆயத்துல் முனாஃபிகு ஸலாஸா, அதாவது நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் என்பது 3ஆக இருக்கின்றது. 3 வகையான பண்புடையவர்களாக இருப்பார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதிலே முதலாவது பண்பாக இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய் பேசுவார்கள். வ இதா வஅத அக்லஃப, என்ன செய்வார்கள், வ இதா வஅத அக்லஃப, நம்பிக்கை கொடுத்தால் மாறு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். வ இத துமின கான, நம்பினால் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். வேறொரு செய்தியிலே சொல்லி காட்டும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், விவாதம் செய்தால் சத்தியத்தின் அடிப்படையிலே செய்ய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு செய்தியிலே சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த 3 பண்புகளையும் பார்க்கும் பொழுது நாம என்ன செய்வோம்னு சொன்னோம்னா மிக லேசான ஒரு பண்பாக, ஒரு சின்ன விஷயமாகத்தான் நாம் இதை கருதக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 பண்புகளையும் கடுமையாக எச்சரித்து சொல்லி காட்டுகின்றார்கள். மிகவும் பாரதூரமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. முதலாவதாக எதை சொல்லி காட்டுகின்றார்கள், இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொய் அப்படின்றது நம்ம சாதாரணமான விஷயமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த பொய் என்ன செய்யும் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு தண்டனையை வாங்கி தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த பொய் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள், மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில பொய் சொன்னதே கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில ஒருபோதும் பொய் சொன்னதே கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு முன்னால், நபித்துவத்திற்கு முன்னாலே அவர்களுக்கு எப்படிப்பட்ட பட்டங்களை கொடுத்தார்கள், அஸ்ஸாதிக் அல் அமீன்,
உண்மையாளர், நம்பிக்கையாளர் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட பட்டங்களை கொடுத்தார்கள். அதற்கு சொந்தக்காரராக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எடுத்து பாருங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டோம்னா கூட என்னுடைய பெயர் கெட்டு போயிடக்கூடாது, செஞ்ச தவறு நான் தான், அந்த தவறை ஒத்துக்கொள்ளாமல் அந்த தவறை மறைக்க வேண்டும் என்பதற்காக பல பொய்களை சொல்றோம். ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சோம்னா, ஒரு பொய் சொல்லி தப்பிக்க ஆரம்பிச்சோம்னா அப்படியே தொடர்ச்சியாக பல பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த பல பொய் எப்படி ஆகும்னு சொன்னோம்னா 100 பொய்களாக மாறக்கூடியதாக இருக்கும். அந்த 100 பொய்களை குறித்தும் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். வ இய்யாக்கும் வல் கதிப், பொய் சொல்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். ஃப இன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் என்பது உங்களை பாவத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. வ இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார், அந்த பாவம் என்பது உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப நாம் பொய் சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பொய் பாவத்தின் பக்கம் கொண்டு செல்லும். அந்த பாவம் நம்மை நரகில் கொண்டு போய் தள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் நமக்கு எச்சரித்து சொல்லி காட்டுகின்றார்கள். இன்றைக்கு சாதாரணமாக என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது வேற ஏதாவது விஷயங்களாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக நாம் பொய் சொல்லிவிட்டு கடந்து செல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பொய் என்பது நயவஞ்சகனுடைய குணங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? அவர்களுடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதுமே உண்மை பேசக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். ஒருபோதும் அவர்கள் பொய் சொல்லக்கூடியவர்களாக இல்ல. அதுக்கு இஸ்லாமிய மார்க்கம் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லல. பொய் சொல்லணும் எந்த இடத்துல அப்படின்னு சொன்னோம்னா, 2 நபர்களுக்கு மத்தியில சண்டை சச்சரவு ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த 2 நபர்களுக்கு மத்தியில ஒரு நன்மை ஏற்படுத்தணும், ஒரு சுல்ஹை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக, 2 பேரையும் நம்ம பேச வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்யலாம்? ஒரு பொய் சொல்லலாம். அதல்லாத வேற எந்த விஷயங்களையும் நாம் என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. எந்த நிலைமை வந்தாலும் சரி நிச்சயமாக உண்மையின் பக்கம் தான் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முஃமினை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் அவன் உண்மை பேசக்கூடியவனாகத்தான் இருப்பான். அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல தபூக் போர் அப்படின்னு நடக்கக்கூடிய அந்த சமயத்துல அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போறாங்க. அப்படி போகக்கூடிய அந்த சமயத்துல ஒரே ஒரு நபித்தோழர் மட்டும் என்ன செய்யறாருன்னு சொன்னோம்னா பின்தங்கிடுறாரு. அவர்தான் யாரு? கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, என்னிடத்துல ஒட்டகம் இருக்குது, 1க்கு 2 ஒட்டகம் இருக்குது, வாகனங்கள் இருக்குது, அதனால கொஞ்சம் சற்று தாமதமாகவே போவோம், அப்படி போகும்போது நம்ம அவங்க கூட போய் சேர்ந்துக்குவோம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த படைகள் எல்லாம் முன்னால போயிடுறாங்க. அடுத்த நாள் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா, நம்ம தயாராகி போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் வெளியே போயிட்டு வர்றாங்க. போருக்கான எந்த விதமான தயாரிப்பும் செய்யல. அப்படியே அவர்கள் என்ன செய்யறாங்க? அதனால அப்படியே அங்கே கழித்து விடுகின்றார்கள். சரி நாளைக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாளைக்கும் அவர்கள் கிளம்பவில்லை. போர் முடிகிற வரைக்கும் அவங்க கிளம்பல. அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர் செய்யக்கூடிய அந்த இடத்தை அடைந்த உடனே அங்க இருக்கக்கூடிய நபித்தோழர் இடத்துல கேட்கிறாங்க, எங்க காப காணோம் அப்படின்னு கேட்கும் பொழுது பனு ஸலமா குலத்தை சார்ந்த ஒரு நபித்தோழர் சொல்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, அவருடைய ஆடைகள் அவற்றை தோளில் போட்டு அவர்கள் அழகு பார்த்து கொண்டிருப்பதனால அவர்களால் வர முடியல, அவர்களை அது தடுத்து விட்டது என்பதாக அவர் சொல்லி காட்டுகின்றார்கள். சுருக்கமாக அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னோம்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வாகனத்தின் காரணமாக, அந்த பொருளாதாரத்தின் காரணமாக அந்த மோகம் அவர்களை வராமல் தடுத்து விட்டது என்பதாக அந்த மனிதர் சொல்கின்றார். உடனே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அவ்வாறல்ல அல்லாஹ்வின் தூதரே, அவர்களை குறித்து நாங்கள் நல்லெண்ணம் கொள்கின்றோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கு பிறகு போரெல்லாம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வழக்கம் என்ன அப்படின்னா, பள்ளிவாசலுக்கு வருவாங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பள்ளிவாசல்ல 2 ரக்காத்துகளை தொழுது விட்டு மக்களை சந்தித்து பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த நேரத்துல கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்கு முன்பாக அவங்க நினைச்சிட்டு வர்றாங்க, ஏதோ ஒரு பொய் சொல்லி தப்பிச்சிருவோம், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம என்ன செஞ்சிருவோம், தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நிலைமையில தான் வந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க வர்றாங்க. வந்த உடனே அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். அந்த நேரத்தில் அவர்கள் பொய் சொல்லி தப்பித்திருக்கலாம், ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சினார்கள். நான் இந்த இடத்திலே பொய் சொன்னேன் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், என்னை காட்டி கொடுத்து விடுவான், நான் ஒரு பாவியாக மாறிவிடுவேன் என்பதாக அவர்கள் என்ன செய்தார்கள், தண்டனை அஞ்சினார்கள். அஞ்சி அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
நான் போருக்கு வராததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு எந்த விதமான காரணமும் கிடையாது. யா ரசூலுல்லாஹ், போருக்கு வராம இருப்பதற்கு எனக்கு எந்த விதமான காரணமும் கிடையாது. ஏன் என்று சொன்னால், நான் போருக்கு வருவதற்கு உண்டான எல்லா வகையான வசதிகளும் என்னிடத்தில் இருந்தது, இருந்தாலும் என்னால போருக்கு வர முடியல என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையா சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, அதற்கு பிறகு கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உண்மையை சொன்னதின் காரணமாக கிட்டத்தட்ட அவர்களுக்கு தண்டனையாக 40 நாட்கள் அவரோடு யாரும் பேசக்கூடாது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு கொடுக்கறாங்க. அவர்களுக்கு யாருமே சலாம் சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அவருடைய குடும்பத்தார்கள் கூட பேசக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு வருது. அப்படி இருந்தாலும் அவர்கள் அப்படியே பொறுத்து கொண்டார்கள். இந்த தண்டனை பெறுவதற்கான காரணம் என்ன? ஒரே ஒரு உண்மையை தான் சொன்னார்கள். அந்த உண்மையை சொன்னதின் காரணமாக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்தாங்க. கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை குறித்தான வசனத்தை இறக்குகின்றான். வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவரோடு சேர்ந்த இன்னும் 2 தோழர்களும் உண்மையை சொன்னாங்க. அந்த உண்மையை சொன்னதின் காரணமாக அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். அந்த நாட்களை குறித்து அவர்கள் சொல்லும் பொழுது, ஹத்தா இதா ضاقت عليهم الارض بما رحبت وضاقت عليهم انفسهم, அந்த நாட்கள் எப்படி தெரியுமா இருந்தது? இந்த வானங்களும் பூமியும் விசாலமாக இருந்த பொழுது எங்களுக்கு மிகவும் நெருக்கடியான நாட்களாக இருந்தது என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்றளவிலும் அவர்களை பற்றி நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால், அவர்கள் இந்த நயவஞ்சகத்தை குறித்து அஞ்சி, பொய் சொல்லக்கூடாது என்பதை அவர்கள் அஞ்சி அந்த நேரத்திலே உண்மையை சொன்னார்கள். அதனால்தான் இன்று அளவிலும் நாம் என்ன செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம்? அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எத்தனையோ தவறுகள் செய்திருந்தாலும், மனிதன் என்ற அடிப்படையில் நாம் தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான். நாம் தவறு செய்தாலும் அந்த தவறுகளை ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த தவறுகள் ஒத்துக்கொள்வதன் மூலமாக நிச்சயமாக நமக்கு என்ன கிடைக்கும்? நன்மையின் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அலைக்கும் பிஸ்ஸித்க், நீங்கள் உண்மையை பேசக்கூடியவர்களாக இருங்கள். ஃபஇன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர், நீங்கள் உண்மை பேசுவதன் மூலமாக அந்த உண்மை உங்களை நன்மையின் பக்கம் கொண்டு செல்லும். வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா, அந்த நன்மை உங்களை சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப நிச்சயமாக நாளை மறுமை நாளை நாம் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் பொய்யர்களாக நாம் இருக்கக்கூடாது. மாறாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். உண்மையாளர்கள் தான் முஃமினுடைய பண்பாக இருக்கின்றது. பொய் பேசுவது என்பது நயவஞ்சகத்தினுடைய குணங்களாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸினுடைய 2வது விஷயமாக சொல்லி காட்டுகின்றார்கள், வைதா வஅத அக்லஃப, வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த வாக்கை மீறக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த ஒருத்தரை நம்பி ஒரு வாக்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த வாக்கை மீறி விடுவார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னு சொன்னோம்னா யூதர்கள் தான். இந்த யூதர்கள் எந்த வாக்கை கொடுத்தாலும் சரி அந்த வாக்கை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்கள்? நிறைவேற்ற மாட்டார்கள். எப்பொழுதுமே வாக்கை மீறக்கூடியவர்களாகத்தான் இந்த யூதர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வஅஃபூ பிஅஹ்தில்லாஹி இதா ஆஹத்தும், நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரால ஒரு உடன்படிக்கை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் அதை நிறைவேற்றுங்கள். வலா தன்குதுல் ஐமான பஅத தௌகீதிஹா, அந்த உடன்படிக்கை உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? அதை முறிக்காதீர்கள். வகத் ஜஅல்துமுல்லாஹு அலைக்கும் கஃபீலா, நீங்களோ அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டிய நிலையில அந்த உடன்படிக்கை நீங்கள் முறிக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதாவது இந்த வசனத்துல என்ன சொல்றான்? நீங்க ஒரு வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அல்லாஹ்வுடைய பொறுப்பு சாட்டி நீங்கள் ஒரு வாக்கை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருங்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். நாம எத்தனையோ வாக்கு கொடுத்திருக்கோம். அந்த வாக்குகளை எல்லாம் நாம் சரியான முறையிலே நிறைவேற்றி இருக்கின்றோமோ என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சில சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தனக்கு பொருளாதாரம் தேவை இருக்கும் பொழுது என்ன செய்வார்கள்? அந்த பொருளாதாரத்தை கடனாக பெற்றுக்கொள்வாங்க. வாங்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய அந்த நிலைமை என்னன்னா, நான் இந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு தந்துடுறேன், இந்த தேதிக்குள்ள இந்த நேரத்துல நான் உங்களுக்கு தந்துருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துதான் வாங்குவாங்க. ஆனா அந்த நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? தரமாட்டாங்க.
ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி தட்டி கழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்க மாட்டான். எந்த நேரத்திலே கொடுக்க வேண்டும் என்று அவன் வாக்கு கொடுத்திருக்கின்றானோ அந்த வாக்கிலே சரியான முறையிலே நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான். இப்படி அதிகமான உதாரணங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். நாம் இந்த பொருளாதாரத்துடைய விஷயங்களை இப்படித்தான் இருந்துட்டு இருக்கோம். இன்னும் அதிகமான விஷயங்களை வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாக்கை நம்மால் நிறைவேற்ற முடியலன்னா அதுக்குண்டான காரணத்தை சொல்லிடணும். நம்ம அந்த காரணத்தையும் சொல்றது கிடையாது. அந்த நேரம் தவணை வந்தாலும் அதை நாம் நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். இது மிகவும் நயவஞ்சகத்தினுடைய குணங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை எடுக்கிறாங்க. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா ஹுதைபியா உடன்படிக்கை எடுக்கிறாங்க. அந்த உடன்படிக்கையில ஒரு சில விஷயங்களை குறிப்பிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய தோழர்களும் உம்ரா செய்வதற்காக வர்றாங்க. அப்படி வரக்கூடிய அந்த சமயத்தில் என்ன செய்யப்படுகின்றார்கள்? தடுத்து நிறுத்தப்படுகின்றார்கள். அப்படி தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு பிறகு பல விஷயங்கள் நடக்குது. அந்த பல விஷயங்கள் நடந்ததற்கு பிறகு அந்த ஒப்பந்தம் எழுதுவதற்காக குறைஷிகளுடைய அந்த குறைஷிகளிடத்திலிருந்து ஒரு சில ஆட்கள் வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணியிலிருந்தும் என்ன செய்யறாங்க? அந்த ஒப்பந்தத்தை எழுதுகின்றார்கள். அந்த உடன்படிக்கையை எழுதுகின்றார்கள். எப்படிப்பட்ட உடன்படிக்கை? 10 ஆண்டுகளுக்கு என்ன செய்யக்கூடாது? போர் செய்யக்கூடாது என்பதான உடன்படிக்கை எழுதுறாங்க. முதலாவது உடன்படிக்கையாக. அதற்கு பிறகு என்னுடைய இந்த மக்காவிலிருந்து யாராவது முஸ்லிம்களாக மாறி மதீனாவுக்கு வருகின்றார் என்று சொன்னால் அவர்களை மீண்டும் திரும்பி எங்களிடத்தில் அனுப்ப வேண்டும். அதுவே உங்களிடத்திலிருந்து யாராவது மக்கள் எங்களிடத்திலே வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதில் மிக முக்கியமாக அவர்கள் கொடுத்த முதல் வாக்கு என்ன? 10 ஆண்டுகளுக்கு போர் நிறுத்தம், போர் செய்யக்கூடாது என்பதாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? உடன்படிக்கை செய்து கொடுக்கின்றார்கள், வாக்கு கொடுக்கிறாங்க. ஆனா அந்த வாக்கை நிறைவேற்றினார்கள் என்று பார்த்தால் கிடையாது. மாறாக அவர்கள் 2 ஆண்டுகள்ல அந்த வாக்கை முறித்துவிட்டு முஸ்லிம்களுக்கும் அவர்களுக்கும் என்ன செய்கிறது? அவர்களுக்கு மத்தியில போர் நடக்குது. அந்த போர் நடந்ததின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு பரிசை கொடுக்கிறான். என்னது? எந்த நாட்டை விட்டு துரத்தப்பட்டார்களோ, எந்த நாட்டிலிருந்து வெளியேற சொன்னார்களோ அந்த நாட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் அவர்களுடைய கரங்கள்ல கொடுத்தான். ஃபதஹ் மக்கா, மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டுல கொடுக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு வாக்கு கொடுத்தாலும் சரி அந்த வாக்கை ஒருபோதும் என்ன செய்யவில்லை? மீறவில்லை. அந்த வாக்கை எப்பொழுதுமே அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாகவே இருந்திருக்கின்றார் என்பதற்கான உதாரணங்கள் பல வரலாற்றிலிருந்து நம்மால் சொல்ல முடியும். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது பண்பாக சொல்லி காட்டும் பொழுது வைத துமின கான, நம்பினால் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒருவரை நம்பி நாம் ஒரு ரகசியமான ஒரு விஷயத்தை சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன செய்வாங்க? அந்த ரகசியத்தை பேணாமல் மற்றவரிடத்தில் அதை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது மிகவும் பாரதூரமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் மோசமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது நயவஞ்சகனுடைய குணங்கள்ல ஒன்றாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹு தஆலா தனது திருமறை குர்ஆன்ல இதை குறித்து எச்சரிக்கை செய்து சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காயினீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் இந்த நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்களை ஒருபோதும் விரும்ப மாட்டேன் என்பதாக அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா முதல் விஷயமாக அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த குலத்தாரோடு அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல உடன்படிக்கை செய்யறாங்க. அதிலே யூதர்கள் 3 கூட்டத்தார்களாக இருக்கிறாங்க. அந்த 3 கூட்டத்தார்களிடத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் செய்யறாங்க. என்ன ஒப்பந்தம்? உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில என்ன செய்யக்கூடாது? போர் செய்யக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு எதிராக நாங்கள் சண்டை செய்ய மாட்டோம், நீங்களும் எங்களுக்கு எதிராக சண்டை செய்யக்கூடாது, எங்களுடைய மக்களை துன்புறுத்தக்கூடாது என்பதான விஷயங்களை எல்லாம் வந்த உடனே அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கை செய்து விடுகின்றார்கள். அந்த அடிப்படையில் உடன்படிக்கை செய்ததற்கு பிறகு மதீனாவுடைய புறநகர்ல வாழக்கூடிய பனு நதீர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யூதனுடைய அந்த கோத்திரம், அவங்க இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா அம்ர் இப்னு உமையா என்று சொல்லப்படக்கூடியவர் பனு ஆமீர் குலத்தை சார்ந்த 2 நபர்களை கொலை செஞ்சிடறாரு. காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர்களை இவர்கள் கொலை செய்து விட்டார்கள். இந்த பனு ஆமீர் குலத்தை சார்ந்தவர்கள் என்னுடைய நண்பர்களை கொலை செய்து விட்டார்கள், அதனால் நாங்கள் 2 நபர்களை கொலை செய்து விட்டேன் என்பதாக பனு ஆமீர் குலத்தை சார்ந்த அந்த 2 மனிதர்களை கொலை செய்து விடுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒப்பந்தத்தை கொடுத்திருந்தார்கள் என்று சொன்னால்,
நீங்கள் உங்களுக்கு மத்தியிலும் சண்டை போடக்கூடாது, எங்களுக்கு மத்தியிலும் சண்டை போடக்கூடாது, உங்களுடைய மக்களை யாரும் அடித்து கொலை செய்யக்கூடாது என்பதான விஷயங்களை குறித்து ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். இருந்தாலும் இந்த அம்ர் இப்னு உமையா என்று சொல்லப்படக்கூடியவருக்கு என்ன செய்யல, இந்த விஷயம் தெரியல. இருந்தாலும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, கொலை செஞ்சிட்டாரு. இந்த விஷயம் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வருது. தெரிய வந்த உடனே அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நம்பிக்கை கொடுத்திருந்தாங்க. என்னது, உங்களுக்கு எதிராக யாரு போர் தொடுத்து வந்தாலும் அவர்களோடு உங்களுக்கு எதிராக நான் உங்களோட கைகோர்த்து இருப்போம் அப்படின்றதையும் ஒரு உடன்படிக்கை செய்து கொடுத்திருந்தார்கள். அப்ப இந்த குலத்தாரை 2 மக்கள் கொலை செய்து விட்டார்கள், அப்ப இவர்களுக்கு ஏதாவது ஈட்டுத்தொகை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு ஆமீர் குலத்தை இருக்கக்கூடிய அந்த மக்களை சந்திக்க போறாங்க. அப்படி போகக்கூடிய அந்த சமயத்துல அந்த யூதர்கள் உதவியோடு தான் போறாங்க. அப்படி போய் அவங்களோட உட்கார்ந்து மஷூரா செய்யறாங்க. அவங்களுக்கு எப்படியாவது இந்த ஈட்டுத்தொகை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, மஷூரா செய்யறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை நம்பித்தான் போனாங்க. இவர்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனாங்க. போனா இந்த யூதர்கள், அதாவது இந்த பனு நதீர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த யூதர்கள், இந்த குலத்தார்கள் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்குண்டான திட்டங்களை தீட்டக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நம்பி போன அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டம் தீட்டுறாங்க. இந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான், அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றான். அதற்கு பிறகு இவர்கள் நம்பிக்கையை மீறியதின் காரணமாக, நம்பினால் துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இந்த யூதர்களை எதிர்த்து அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் தொடுத்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் முற்றுகையிடப்படுகின்றது. அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா சரணடையக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3 வகையான பண்புகளை அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த 3 வகையான பண்புகளும் நம்மிடத்திலே ஒருபோதும் இருந்து விடக்கூடாது. நாம ஏதோ சின்ன விஷயம் தான் நினைக்கிறோம், ஆனால் இது மிகவும் பாரதூரமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு பாவத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. இது யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் நாளை மறுமையில எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நாம் ஒவ்வொருவரும் இந்த பண்பை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இன்னும் அதிகமான விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் குறிப்பிடுறேன். இந்த முனாஃபிக்னுடைய குணங்கள்ல இன்னொரு மிக முக்கியமான குணம் என்ன அப்படின்னம்னா, தொழுகையை தொழுவதற்கு அவர்கள் மிகவும் சோம்பேறித்தனப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. தொழுகுனாவே அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வாங்க, நாவளவுல ஏற்றுக்கொண்டுட்டு இந்த கடமைகளை நிறைவேற்றுவதில் அவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும், சோம்பேறித்தனம் உடையவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வ இதா காமு இலஸ்ஸலாத்தி காமு குஸாலா. அவர்கள் தொழுகை நிறைவேற்றினால் சோம்பேறித்தனமாகத்தான் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு சலிப்பு தட்டிய நிலையில் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்டவருடைய தொழுகை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். யார் இறையச்சமுடையவர்களாக தொழுகின்றார்களோ அவர்களுடைய தொழுகையை தான் ஏற்றுக்கொள்வான். இது மிகவும் யாருக்கு இந்த சோம்பேறித்தனம் ஏற்படும் என்று சொன்னால் நயவஞ்சர்களுக்கு ஏற்படும். அதிலும் மிக குறிப்பாக எந்த தொழுகையில் அவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னா, ஃபஜ்ருடைய தொழுகையில அவர்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும். ஃபஜ்ருடைய நேரத்துல எந்திரிச்சு வர்றதுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. நிம்மதியாக தூங்கக்கூடிய அந்த நேரத்துல நான் எப்படி எந்திரிச்சு வர்றது, எனக்கு மிக கடினமாக இருக்கும். அதனால அவர்கள் என்ன செய்வார்கள், ஃபஜ்ர் தொழுகை தொழுக மாட்டார்கள். அதற்கு பிறகு எந்த தொழுகை அவர்களுக்கு கடினமாக இருக்கும் என்று சொன்னால் இஷாவுடைய தொழுகை மிகவும் கடினமாக இருக்கும். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு அப்பதான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்த உடனே தொழுகை இருக்கும். இந்த கடமையான இந்த இஷா தொழுகையை தொழுதுட்டு வீட்டுக்கு போனா எந்த பிரச்சனையும் இருக்காது. வீட்டுக்கு போன உடனே அவர்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னோம்னா, தொழுகணுமா, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவாங்க. இதுதான் நயவஞ்சகர்களுக்கு மிகவும் கடுமையான தொழுகையாக இருக்கின்றது. அவர்களால் இந்த தொழுகையை என்ன செய்ய முடியாது, நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருப்பார்கள். மிக கஷ்டமானதாக இருக்கும். அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் முஃமின்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தொழுகையை சரியான முறையிலே பேணிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது நயவஞ்சகனுடைய குணங்களில் ஒன்றாக இந்த சோம்பேறித்தனம் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய தொழுகையில எப்பொழுதும் உற்சாகம் இருக்க வேண்டும், நம்முடைய தொழுகையில எப்பொழுதும் இறையச்சம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தொழுகையாளிகளாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும். அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நயவஞ்சகனுடைய குணங்களை குறித்து 4 விஷயங்களை நாம் பார்த்தோம். அந்த 4 விஷயங்களிலும் நாம் ஒவ்வொருவரும் அதை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
அல்லாஹ்விடத்திலே நாம் எப்பொழுதெல்லாம் மன்றாடுகின்றோமோ அந்த நேரங்களில் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும். எதை கேட்டோமோ நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையினை முடித்துக் கொள்கின்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.